சாதம், சப்பாத்தி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிட்டு இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற 6 கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு வெந்து வரத்துக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடுங்க. இது வெந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இட்லி சாம்பார் பொடி தூவிக்கோங்க. இந்த பொடியோட ரெசிபிக்கு நம்ம இட்லி சாம்பார் வீடியோவை நம்ம சேனல் பேஜில் ரெஃபர் பண்ணுங்கள். கொத்தமல்லி, தேங்காய் தூவினா நம்ம பிரிஞ்சால்